ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஸ்கூல் இல்லை, மதியம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். காலைல மேடமே கொண்டு போயிட்டாங்க போல். காலையில் ஆனால் வெயில் அடிக்குது, நைட் ஆனால் மழை பெய்யுது, என்னன்னே தெரிலிங்க. கிளைமேட்டு வேறு மாதிரி வச்சு செய்யுது நம்மளை. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. குவைத்தில் ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாக் மூலிமா டே ரொட்டீன் நம்ம லைஃப் எப்படி போகுதுன்றதை உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால தான் நம்ம வண்டியில் இருக்கோம். போயிட்டு பெட்ரோல் போட்டு வரலாம் வாங்க. நம்ம பங்குக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. நமக்கு மதியம் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரெடி ஆகிட்டு ரூம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு மெசேஜ் பண்ணல, மேடமோ இல்லை பசங்களோ யாருமே மெசேஜ் பண்ணல. சரி, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் திவானிக்கு. நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வருவார் இன்னொரு 1/2 ஹவரில். அந்த மாதிரி அவர் வந்துட்டு எதனா வேலை சொல்கிறாரா என்னான்றதை பார்க்கலாம். பாருங்கள், மதியம் நல்ல வெயில் அடிக்குது. ஈவினிங் ஆனால் நைட் ஆனால் மழை வருது. ஒரு 3 நாள் 4 நாளாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று நல்ல மழை, நேற்றோடு முடிஞ்சா இல்லை இன்றைக்கும் வருமா அது ஒன்றும் தெரில. சரி, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம ஃப்ரெண்ட் சைடு போவோம். பாருங்கள், வண்டி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காரு அண்ணன். வேறு புது வண்டி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா மேடம் வண்டி, இந்த 2 வண்டியும் அண்ணன் க்ளீன் பண்ணியிருக்காரு போல். நம்ம இதுவரை ஒரு வண்டி கூட க்ளீன் பண்ணல. நம்ம ஈவினிங் மழை இல்லைன்னா பேக் சைடில் இருக்க 4 வண்டி நம்ம க்ளீன் பண்ணலாம். அங்கே நிற்கிற வண்டிலாம் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம் திவானிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். நம்ம ஓனர் வந்துட்டு நம்மளை ரேஷன் கடைக்கு போக சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போயிட்டு காசு இருக்கணும், எடுத்துட்டு நம்ம நேராக ரேஷன் கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம்னான்றதை. பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்க்கு வந்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதாங்க நம்ம ஏரியாவில் இருக்க ரேஷன் கடை. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொருளும் வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுதுங்க. நம்ம ரேஷன் கடைக்கு போய்ட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை சொல்லியிருக்காரு. கட்டை வாங்கிட்டு வந்து பாலைவனத்தில் போட சொல்லியிருக்காரு. அண்ணன் போயிட்டு கட்டை வாங்கிட்டு வர போயிருக்காரு. அவர் வந்தவுடனே அதை எடுத்துட்டு நம்ம பாலைவனத்துக்கு போனோம். சரி, இப்போதைக்கு நம்ம ஒரு 1/2 ஹவர் ஆகும் அவர் வாங்கிட்டு வரதுக்கு. நம்ம போயிட்டு 1/2 ஹவர் ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, அண்ணன் கட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. இதை கொண்டு போய் நம்ம பாலைவனத்தில் போட்டு வரணும். சரி வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. அண்ணன் கட்டை வாங்க போன இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்கரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஹராவில் இருக்குது. ஜெஹராலேருந்து அந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர் தான் அண்ணன் கட்டை வாங்க போன இடம். ஜெஹராலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவனம். குவைத்லேருந்து விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அம்கராக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம போயிட்டு இதை போட்டு வரலாம், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்க அவங்க ஆடை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க போல். அவங்க வந்தாங்கன்னா நம்ம இந்த கட்டையை இறக்கி போட்டு கிளம்பலாம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, எந்த பக்கம் போயிருக்காங்க கூட தெரில. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஃபோன் பண்ணால் வரேன்னு சொல்லியிருக்காங்க, எங்கே போனான்னு தெரில. சரி பார்ப்போம். நம்ம ஓனரும் இன்னும் வரல. நம்ம ஓனர் டெய்லி ஈவினிங் ஆனால் வருவாருங்க. அவரு கால் பண்ணால் அவரும் வழியில் வந்துட்டுருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, எல்லாமே நம்ம ஓனருடைய ஆடு தான். நம்ம ஆளுங்க இப்போ தான் மேய்ச்சிட்டு வராங்க, பின்னாடி வராங்க பாருங்க. இந்த இடம் காற்றுல சாஞ்சிச்சு போல், அதனால தான் நம்ம ஓனர் கட்டை வாங்கின்னு வர சொல்லியிருக்காரு. இவங்க வேலை செய்கிறவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நம்ம பாளையவனத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம ஓனர் வந்துட்டாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வேலை வச்சிருக்காரு. 2 சின்ன ஆட்டுக்குட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்க சொல்லியிருக்காரு. நம்ம இதோட வேலை முடிஞ்சிடும்னு பார்த்தேன், எக்ஸ்ட்ரா வேலை வச்சுட்டாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம கொண்டு வந்து விடணும். இதுதான் இன்றைக்கி நமக்கு ஒர்க்கு. ஸ்கூல் இல்லைன்னா புதுசாக நமக்கு வேலை வந்துகிட்டே இருக்கு. இதாங்க நம்ம கொண்டு வந்த ஆடு. இதுதான் உடம்பு சரியில்லையா. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சூடாக இருக்கு. ஈவினிங் டைம்ன்றதால ஆளுங்க நிறைய வந்துட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், டாக்டர் உள்ளே போயிருக்காரு. வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னே கொண்டு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு பாளையத்தில் விட்டு நம்ம வர வேண்டியது தான். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்துட்டோங்க நம்ம பாளையத்துக்கு. வாங்க போயிட்டு விட்டு வரலாம். நம்ம பார்த்தீங்கன்னா விட்டுட்டு கிளம்பிட்டோம். சஹாரா 15 கிலோமீட்டர், இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட இருக்க சிக்னலாண்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நமக்கு வேலை வராதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். சிக்னல் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பாளையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் வேலை வரல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேலை வராதுன்னு நினைக்கிறேன். நேராக ரூம் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம்.